ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு 1 lakh வந்துட்டு நகைக்கடன் இருக்குது, அது எப்படி வந்துட்டு அடைக்கிறதுன்னு கொஞ்சம் ஐடியா கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சிஸ்டர் வந்துட்டு 1 lakh வந்து நகைக்கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த பேங்க்கில் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நான் இங்கே வந்துட்டு கவர்மெண்ட் பேங்க்ஸில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கும், நம்ம எப்படி வந்துட்டு நம்ம கடன் அடைக்கலாம் அப்படின்றதுக்கான ஐடியா வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஐஓபி, கனரா பேங்க் இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh அப்படின்னா 9% வந்துட்டு கொடுக்குறாங்க. 1 lakhக்கு 9% வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 1 இயருக்கு 1 lakhக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 ரூபாய் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 1,00,000 ரூபாய் கடன் ப்ளஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 9,000 ரூபாய் அப்படின்னா 1,09,000 ரூபாய் ஒரு இயரோட எண்டில் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த 1,09,000 ரூபாய் கடனை வந்து நம்ம எப்படி அடைக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு 3 விதமான டிப்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன். இப்போல்லாம் ஜுவல் லோனுக்கு வந்துட்டு இஎம்ஐ ஆப்ஷன் உண்டு. ஸோ அதில் நம்ம வந்துட்டு 1,00,000 ரூபாய் இப்போ லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஜுவல் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா மந்த்லி இஎம்ஐயாக ஒரு 8,750 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நம்ம பே பண்ணும்போது மொத்தமாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்டியிருப்போம், அதாவது 12 மாதத்தில் நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபாய் வந்துட்டு நம்ம கட்டியிருப்போம் டோட்டலாகவே. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் கட்டியிருப்போம். ஆக்சுவலி நம்ம 1 இயரோட எண்டில் கட்டும்போது 9,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இஎம்ஐ போட்டு மந்த்லி நம்ம வந்துட்டு அமௌண்ட்டை பே பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பாதியாக குறையுது. ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டான மெத்தடு. இப்போது இதில் ஒரு மாதத்துக்கு இஎம்ஐ அமௌண்ட் வந்துட்டு 8,750 ரூபாய் வேணும். எவ்ரி மந்த் வந்துட்டு 8,750 ரூபாய் வேணும். ஸோ இப்போ அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்ரி மந்த் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,750 ரூபாய். எவ்வளோ நாளைக்குள்ளே? 1 மந்த்துக்குள்ளே. டியூரேஷன் வந்து 1 மந்த், 30 டேஸ்க்குள்ளே வந்துட்டு 8,750 ரூபாய் தேவை. அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் தேவை. ஒரு நாளைக்கு நீங்கள் 300 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 30 நாளில் 8,750 ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிடலாம். இந்த இஎம்ஐ மெத்தட் மூலமாக நம்ம 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில், அதாவது 5,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளேயே நம்மளோட கடனை முடிச்சிட முடியும். அதுவே நம்ம 1 இயர்க்கு அப்புறம் கட்டணும் அப்படின்னா 9,000 ரூபாய் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி சேவிங்ஸ் பிளான். குவார்ட்டர்லி அப்படின்னா 3 months தான் 1 quarter அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஒரு இயருக்கு பெர் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 quarters இருக்குது. ஸோ அப்போது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அமௌண்ட்டு பே பண்ணணும். அப்படி பே பண்ணோம் அப்படின்னா இயர்லி நம்ம 4 times வந்துட்டு அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கூட பே பண்ணி நம்மளால் கடனை வந்துட்டு, அதாவது நகை கடனை வந்து ஈஸியாக அடைக்க முடியும். அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன, 3 monthsக்குள்ளே நம்ம என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு நாளைக்கு 150 ரூபாய் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும். ஒரு நாளைக்கு 150 ரூபாய் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் 30 நாளையில் உங்களால் 4,500 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்கிற நகையை, நம்மளோட நகையை அவங்க ஆக்சுவலி பெண் குழந்தை இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சேவிங்ஸ் வச்சுருக்கோமோ அதுதான் அவங்களுக்கு போகும் இல்லையா? ஸோ அப்போது சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட இருக்கிற நகையை நம்ம காப்பாற்றி வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ அதுக்காக டெய்லி ஒரு 150 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அதை வந்து மீட்ற முடியும். ஒரு நாளைக்கு 150 ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 30 நாளில் 4,500 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். அப்போது நான் இங்கே வந்து 1 quarter அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது 3 months. அப்போது 3 monthsக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு 13,500 ரூபாய் வந்துட்டு ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ணிட முடியும். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும், ஒவ்வொரு 3 months ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 13,500 ரூபாய் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 4 quarters அப்படின்னா 12 monthsக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு 54,000 ரூபாய் பே பண்ணியிருப்பீங்க. இந்த மெத்தடில் இப்படி நீங்கள் 150 rupees சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் கடன் அடைக்கிற இந்த மெத்தடில் நீங்கள் வந்து 1 இயர்க்குள்ளே அடைக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு 1.5 வருஷமாவது ஆகும். அப்போ தான் இந்த 1,00,000 ரூபாய் கடனை நீங்கள் வந்துட்டு அடைக்க முடியும். ஏன்னா எவ்ரிடே வந்துட்டு நம்ம 150 தான் சேவிங்ஸ் பண்ணுறோம். இதுவே நம்ம அதிகமாக சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளால் கடனை அடைக்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு
ஒரு மாதத்துக்கு ரூ. 8,750 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி உங்களோட கடனை ஈஸியாக அடைக்க முடியும். என்னால் எவ்ரிடே ரூ. 300 சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த செகண்ட் மெத்தட். இவங்க வந்துட்டு எவ்ரிடே ஒரு 150 சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 4 குவார்ட்டரில் இவங்களால ஒரு ரூ. 54,000 சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இதை வந்து நகைக்கடனை அவங்க வந்துட்டு அடைக்க முடியும். அப்போது 1 இயர், அதாவது அந்த 12th மந்தோட எண்டில் அவங்க வந்துட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், அந்த 1 லேக் கடனில் ரூ. 54,000 அடைச்சிட்டாங்கன்னா மீதி ரூ. 46,000 ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 1 இயரோட எண்டில் கண்டிப்பாக என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பே பண்ணிட்டு தான் மீதி இருக்கிறத நம்ம வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ மீதி இருக்கிற கடன் ரூ. 46,000 அவங்க வந்துட்டு அடுத்த ஒரு 3 குவார்ட்டருக்குள்ளே ஈஸியாகவே அடைச்சிட முடியும். எவ்ரிடே 150 சேவிங்ஸ் பண்ணுறது மூலமாக ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே நம்மளால் ஈஸியாக கடனை அடைச்சிட முடியும். இது வந்து செகண்ட் மெத்தடு. இப்போது தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசனல் சேவிங்ஸ். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஒரு டெய்லராகவோ இல்லை ஒரு என்ன சொல்ல ஒரு ஷாப் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு டிரைவராக இருக்கலாம், ஆட்டோ வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட நீங்கள் வந்து செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீசனல் டைமில் இப்போ பொங்கல் வருது, தீபாவளி வருது அப்படின்னா டெய்லராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிறைய வந்துட்டு துணி வந்து தைக்கிறதுக்கு வருவாங்க. அப்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த சமயத்தில். அதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு டிரைவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சவாரி வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் டேஸில் நிறையவே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய வந்துட்டு அமௌண்ட்டு கையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்கான அமௌண்ட்டு சீசனல் டைமில் நமக்கு கிடைக்கும்போது அந்த அமௌண்ட்டை அப்படியே நம்ம வந்துட்டு நகையில் கட்டிடணும். அப்படி கட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகும், நம்மளால் நகையும் சீக்கிரமாக திருப்ப முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட பல்கான அமௌண்ட் எப்போ கிடைக்குதோ அப்போ போய் அந்த நகை பேரில் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேர்டன் கம்மியாகும், இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். ஸோ நம்ம ஈஸியாகவே நகையை திருப்பிட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மெத்தடும் செகண்ட் மெத்தடும் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு சூட்டபிள் ஆகும். தேர்ட் மெத்தட் வந்து யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது வந்துட்டு செட் ஆகும். ஏன்னா மற்ற 2 மெத்தடுமே வந்துட்டு எவ்ரிடே சேவிங்ஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு எந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளோட இதை பொறுத்தது. ஸோ இப்போ நான் வந்து இங்கே 150 சொல்லியிருக்கேன், இல்லை என்னால் 200 சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 200 சேவிங்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக உங்களோட கடனை நீங்கள் அடைக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் கடனை ஈஸியாக அடைக்க முடியும். இது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது, நம்மளோட சிக்கனத்தில் தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால் கடனை வந்து ஈஸியாக அடைக்க முடியும். இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற இந்த 3 மெத்தடும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.